புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கொத்தமங்கலம் சிதம்பர விடுதி வடக்கு பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு கல்வி மீது கொண்ட அக்கறையும் சமூக ஒற்றுமையும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் தற்போது 110 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். கல்வி தரம் சிறப்பாக இருப்பதால் அருகருகே உள்ள கிராமங்களைச் சேர்ந்த பல பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை இந்த பள்ளியில் சேர்க்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். ஆனால் தொலைதூர கிராமங்களில் இருந்து வரும் மாணவர்களை தினமும் பள்ளிக்கு அழைத்து வருவதில் பெற்றோர்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வந்தனர். இந்த நிலையில் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சந்திரா மாணவர்கள் எந்தவித சிரமமின்றி பள்ளிக்கு வந்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தனது சொந்த பணத்தில் இருந்து 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் விடியல் வாகனம் ஒன்றை வாங்கி பள்ளிக்காக அர்ப்பணித்துள்ளார். மக்கள் பெற்றோர்கள் எப்படியாவது பிள்ளைங்களை சிரமம் இல்லாம பள்ளிக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதை பெற்றோர்களுடைய பூர்த்தி, அதாவது சிரமமான சூழலை இந்த வாகன வசதி ஏற்பாடு பண்ணி எளிமைப்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு தலைமை ஆசிரியருங்கிறது மேக்சிமம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அவங்க வேலை முடிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு டியூட்டி என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே உள்ள தலைமை ஆசிரியர் மற்றும் டீச்சர் எல்லாருமே அதற்கு அடுத்தபடியாக அதுக்கு மேற்கொண்டு பல்வேறு முயற்சிகளை மாணவர்களை சரியான முறையில் வழிநடத்தணும். நமக்கு வழங்கப்பட்ட பங்கு சரியான வேலையை செம்மையா செய்யணுங்கிறதுல முனைப்பா இருந்து, அதுவும் நம்மளுடைய சொந்த பணத்துல வாகன வசதி ஏற்பாடு செஞ்சது ரொம்ப சந்தோஷப்படுறோம். பெற்றோர் வாங்கினால ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். எங்க பொண்ணு ரொம்ப லாங்ல இருந்து தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நாங்க கூட்டிட்டு வரணும்னா அவங்க அப்பா வர்றது வெயிட் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு லேட்டா தான் கொண்டாந்து விடுறாங்க. ஈவினிங் டயத்துல அவங்க பிசினஸ் பாக்குறதுனால கொண்டாந்து விட முடியுதில்லை. நான் எங்க சின்ன குழந்தைய வச்சிருக்கிறதுனாலே நானும் ஏத்திட்டு போக முடியதில்லை. இப்போ வாகனம் வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, விஷயம் இருக்கு, பெருமையா இருக்கு. இந்த வாகனம் அருகிலுள்ள கிராமங்களில் இருந்து வரும் மாணவர்களை தினமும் பாதுகாப்பாக பள்ளிக்கு அழைத்து வரவும், அதே நேரத்தில் பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கையை மேலும் அதிகரிக்கவும் பெரிதும் உதவும் வகையில் அமைந்துள்ளது. இதனிடையே அந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள், பெற்றோர்கள், பள்ளி மேலாண்மை குழுவினர் ஆகியோர் ஒன்றிணைந்து பள்ளிக்கு தேவையான கல்வி உபகரணங்களை தங்களது சொந்த செலவில் வாங்கி வழங்க முடிவு செய்தனர். அதன்படி சாக்பீஸ், கரும்பலகை, பீரோ, மேசை, நாற்காலி, பிரிண்டர், தண்ணீர் பேரல், ஃபேன், டியூப்லைட், ரோலிங் சேர், ஸ்கேல், பென்சில், கலர் ஸ்கெட்ச், மைக், ஸ்பீக்கர் உள்ளிட்ட ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான பொருட்களை மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக பள்ளிக்கு கல்வி சீர் எடுத்து வந்தனர். இந்த நிகழ்வு அங்கிருந்த அனைவரையும் நெகிழ்ச்சி அடைய வைத்தது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தலைமை ஆசிரியர் வழங்கிய விடியல் வாகனத்தை பள்ளிக்கு அதிகாரப்பூர்வமாக அர்ப்பணித்தும், கிராம மக்கள் கொண்டு வந்த கல்வி சீரை மாணவர்களுக்கு வழங்கியும், அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் மூலம் 15க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுத்தந்த ஆசிரியர்களை பாராட்டியும் உரையாற்றினார். எலக்ட்ரானிக் கைக்கடிகாரம் உட்பட அத்தனையும் கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய்க்கு இந்த பள்ளிக்காக சீர்வரிசை என்று வழங்கியிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாகனத்தை வழங்கியிருக்கின்ற தலைமை ஆசிரியர் சண்முகா அவர்களுக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளி மாணவர் சேர்க்கை மேலும் அதிகரிக்கும் பட்சத்தில் இதைவிட பெரிய வாகனத்தையும் வாங்கி தருவேன் என்று தலைமை ஆசிரியர் சந்திரா தெரிவித்ததும் அங்கிருந்த அனைவரிடத்திலும் பெரிதும் பாராட்டி மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியது. முதல்ல திண்ணைப்பள்ளியா ஆரம்பிச்சது. மாணவர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாகத்தான் இருந்தது. 8/8/2014 இந்த பள்ளியில தலைமை ஆசிரியராக பதவி உயர்வுல ஜாயின் பண்ணேன் நான். அப்ப மாணவர்கள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 94. அந்த 8/8/2016 அப்புறம் தற்பொழுது வரை 9 ஆண்டு காலமாக 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கை இருக்கிறாங்க. மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும், சேர்க்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்ற முக்கியமான காரணத்தினால இந்த வாகன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெற்றோர்கள் கவுன்சிலிங், அதாவது கேன்வாஸ்க்கு போகும் பொழுது எங்களால் கொண்டு வந்து விட முடியாது,
ரொம்ப தொலைவில் இருக்கு பள்ளி அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை வச்சா மக்கள் பெற்றோர்கள். மற்ற இதெல்லாம் கொண்டாந்து விடுறாங்க. வடகாட்டுல இருந்தெல்லாம் வர்றாங்க சார் எங்க பள்ளிக்கு. வடகாடு, கொத்தமங்கலம் கிழக்கெல்லாம் ரொம்ப 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அது மாதிரி சேந்தன்குடி இந்த பக்கம் இருந்தெல்லாம் கொண்டு வந்து விடுறாங்க. அதனால ஏத்துக்கிட்டா சார், ஒன்றும் சொல்லலை, யாரும் ஒன்றும் சொல்லலை. மாணவர்களுக்காக தானே சார் இத்தனை வருஷம் நம்ம அரசு ஊழியராக இருந்திருக்கிறோம், ஆசிரியராக நான் பணியாற்றி இருக்கிறேன். அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய ஒத்துழைப்போட இந்த வாகனம் வாங்கியிருக்கோம். எவ்வளோமா மதிப்பு வந்துச்சு? 9 சில்லறை வந்துச்சு சார். 9 சில்லறை எல்லாமே டோட்டலாக 10 லட்சம் ரூபா. மனசுக்கு இப்போ நிம்மதியா இருக்கா? அதை பற்றியே எனக்கு கவலையே இல்லை சார். லோன் வாங்கியிருக்கிறோமே அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்லை. என்னுடைய நோக்கமே மாணவர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும், பள்ளி இன்னும் மென்மேலும் சிறப்பாக வளர்ச்சி அடையணும். கல்வித்தரத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இன்னும் இதை விட சிறந்த பள்ளியாக கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஆசை. லோன் வாங்கி தான் நீங்கள் அதை வாங்கி கொடுத்துருக்கீங்க. வீட்டில் யாரும் எதுவும் சொல்லலையா? இல்லை, அதெல்லாம் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை. எல்லாருடைய ஒத்துழைப்போட தான் வாங்கியிருக்கேன்.